இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எரேமியா 31 அதிகாரம் 3 திருவசனம். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று நாம் தூய கன்னி மரியாவின் பேராலய நேர்ந்தழிப்பை நினைவு கூறுகிறோம். கன்னி மரியாவிடம், நம் தாயிடம், நமக்காக தன் மகனிடம் பரிந்து பேச வேண்டி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? உடல் நலம், மனநலம் எப்படி இருக்கின்றது? சந்தோஷமாக இருக்க ஞாபகப்படுத்துகிறேன். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்காகவும் தவறாமல் நான் அனுதினமும் ஜெபிக்கின்றேன், ஜெபமாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். நம் சேனலில் நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் வசனம் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது தெரியுமா? அன்றைய நாள் திருப்பலி முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. இதை கேட்பதன் மூலம், அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்டு தியானிப்பதன் மூலம் நிச்சயம் ஒரு திருப்பலி கண்ட அனுபவத்தையும் அதன் ஆசிர்வாதங்களையும் பெறுவீர்கள் என்று விசுவசிக்கிறேன். சரி நண்பர்களே, இன்று ஆண்டவர் இயேசு நம்மோடு என்ன பேச வருகிறார்? செயலில் கெட்டவனை விட மனதில் கெட்டவனே மிகவும் கெட்டவனாம். இயேசு மனிதனின் வெளிப்புற செயல்களை மட்டுமல்ல, அவன் இதயத்தையும் அதில் எழும் எண்ணங்களையும் நோக்குகிறார். பல நேரங்களில் தீய செயல், அதாவது நாம் செய்யும் செயல் கூட வெளியே தெரிந்துவிடும். ஆனால் நம் மனதில் இருக்கும் அந்த தீய எண்ணங்கள் இருக்கிறது பாருங்கள், அது வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பொறாமை, வெறுப்பு, பழிவாங்கும் எண்ணம், தீய உள்நோக்கம் ஆகியவை உங்கள் இதயத்தில் அதிகமாக வளரும்போது அவையே பின்னர் உங்களால் பாவமான செயல்களாக வெளிவருகிறது. எனவே எண்ணங்கள் மிக மிக முக்கியம். எண்ணங்கள் நல்லவையாக இருந்தால்தான் நம் செயல்களும் நல்லவையாக இருக்கும். இதைத்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. இதயத்தில் தூய்மை உள்ளவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் கடவுளை காண்பார்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் இதயத்தை இயேசுவின் முன் பரிசோதியுங்கள். தீய எண்ணங்களை அவருடைய அருளால் அகற்றி அன்பும் தூய்மையும் நிறைந்த மனதை வளர்த்து கொள்ளுங்கள். அங்கேயே பரிசுத்த வாழ்வின் உண்மையான ஆரம்பம் உள்ளது. யாருக்கும் கெட்டது நாம் நினைக்க வேண்டாம் நண்பர்களே, கெட்டது செய்யவும் வேண்டாம். எப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட்டு போகலாம். நிச்சயம் நம்மை ஆண்டவர் இயேசு 2 மடங்கு, ஏன் பல மடங்கு ஆசிர்வதிப்பார். யார் வேண்டுமானாலும் நமக்கு தீங்கு செய்துவிட்டு, பொறாமைப்பட்டுவிட்டு, நம்மை பழிவாங்கிவிட்டு, ஏமாற்றிவிட்டு போகட்டும். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. இயேசுவிடம் உங்கள் குமுறல்களையும் கவலைகளையும் சொல்லுங்கள். உங்களுக்கு பதிலாக அவர் முன்வரிசையில் நின்று போராடுவார். உங்களுக்கு வெற்றி பெற்று தருவார். அதுவே நமக்கு போதுமானதாக நிச்சயம் இருக்கும் நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? இறைவனின் அன்பு நம் தோல்வியை விட பெரியது. அவர் மீண்டும் நம்மை எழுப்புகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் நீண்டகால துன்பத்திற்கு பிறகு இறைவன் தம் மக்களிடம் மிகவும் ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், பேரன்பால் உன்னை என்னிடம் ஈர்த்துள்ளேன் என்று அழகான வாக்குறுதியை, அதாவது ப்ராமிஸ் பண்ணுகிறார். மக்கள் இறைவனை விட்டு விலகினார்கள். இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தார்கள், தண்டனையையும் அனுபவித்தார்கள். ஆனால் இறைவன் அவர்களை நிரந்தரமாக மறந்துவிடவில்லை, நிராகரிக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். இருந்து அழுகை இருந்த இடத்தில் மீண்டும் பாடல், சந்தோஷத்தின் பாடல் ஒலிக்குமாம். வெறுமை இருந்த இடத்தில் மீண்டும் விளைச்சல் பெருகுமாம். நம்பிக்கை இழந்த இதயத்தில் மீண்டும் மகிழ்ச்சி மலருமாம். ஏனெனில்
அவ்வளவு உன்னை நான் அன்பு செய்கிறேன். உன்னை நான் எப்படி அழுகையிலும் வெறுமையிலும் நம்பிக்கை இழந்த நிலையிலும் விட்டுவிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆம் நண்பர்களே, இன்று கூட நீங்கள் அழுகையில் இருக்கலாம், வெறுமையில் இருக்கலாம். என்னடா வாழ்க்கை, என்ன வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம், வெறுமையாகத்தானே இருக்கிறது என்று நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்கு தருகிறார், உன் வெறுமையை மீண்டும் விளைச்சல் நிலமாக மாற்றுவேன் என்று, உன் வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி துளிர்விடும் என்று சொல்லுகிறார். ஆகவே சந்தோஷமாக இருங்கள் நண்பர்களே. நாம் சில நேரங்களில் நம்முடைய கடந்த கால தவறுகளை நினைத்து என்னால் இனி நல்ல வாழ்க்கை வாழ முடியாது, இயேசு என்னை மன்னிக்க மாட்டார் என்று மனமுடைந்து போகிறோம். ஆனால் இன்று ஆண்டவர் இயேசு உங்களிடம்தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் ஆசை மகளே, நான் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். இதைவிட வேறு என்ன வேண்டும்? அவர் நிச்சயம் உங்கள் கண்ணீரை களிப்பாக மாற்றுவார். உங்களிடம் திரும்ப வருவார், கைபிடித்து அதை உயர்த்தி வைப்பார். பலருக்கு நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவீர்கள் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது பார்க்கலாமா? விடாமல் நம்பிக்கையுடன் இறைவனை பற்றி கொண்ட இதயம் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாதாம். இன்றைய நற்செய்தியில் ஒரு கனானிய பெண் தன் மகளுக்காக இயேசுவை தேடி வருகிறாள். அவளுடைய மகள் கடுமையான துன்பத்தில் இருந்தாள். ஒரு தாயின் இதயம் உடைந்து இருக்கும். அப்படித்தானே நம் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஜுரம் வந்தால் அதர் வாடி அந்த பிள்ளைகள் படுத்து விட்டால் நமக்கும் சாப்பாடே இறங்காது. வேலைக்கு சென்றாலும் பிள்ளைகள் நினைப்பாகவே இருக்கும். அப்படித்தானே அதுபோலத்தான் அந்த தாயும் அந்த கனானிய பெண்ணும் தன் மகளுக்காக இயேசுவிடம் ஓடி வந்தாள். அவள் கதறி மன்றாடினாள், ஆண்டவரே இயேசுவே எனக்கு இரங்கும் என்று கதறி மன்றாடினாள். ஆனால் ஆச்சரியமாக இயேசு முதலில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையாம். சீடர்களும், ரபி, இவளை அனுப்பி விடுங்கள், கத்திக்கொண்டே இருக்கிறாளே என்று சொன்னார்களாம். அது மட்டுமல்ல, இயேசுவின் பதிலும் அவளுக்கு சோதனையாக இருந்தது. ஆனால் அந்த பெண் மனம் தளரவில்லை, கோபப்படவும் இல்லை, திரும்பி செல்லவும் இல்லை. மாறாக இன்னும் அதிக தாழ்மையோடும் நம்பிக்கையுடன் இயேசுவிடம் ஜெபித்தாள். ஆம் ஆண்டவரே, மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று கேட்டாளாம். அந்த ஒரு பதில் அவளுடைய ஆழமான விசுவாசத்தையும் பணிவையும் இயேசுவுக்கு வெளிப்படுத்தியது. அப்போது உடனே இயேசு மகிழ்ச்சியுடன் கூறினார், அம்மா, அம்மா, உமது நம்பிக்கை பெரியது, நீர் விரும்பியவாறே உனக்கு நிகழட்டும் என்று சொன்னாராம். அந்த நொடியிலேயே அந்த கனானிய பெண்ணின் மகள் குணமடைந்தாள். ஒரு தாய் தன் குழந்தையின் உயிரை காப்பாற்ற மருத்துவமனைக்கு பல நாட்கள் ஓடிக்கொண்டே இருப்பாள். பல கதவுகள் மூடப்பட்டாலும் அவள் ஜெபத்தை விடமாட்டாள், தன் முயற்சியை விடமாட்டாள், தன் குழந்தையை அன்பு செய்வதையும் விடமாட்டாள். எப்படியாவது தன் குழந்தையை காப்பாற்றிவிட வேண்டும் என்று துடிப்பாள். இல்லையா? அதேதான் அந்த கனானிய பெண்ணும் செய்தாள். இயேசுவின் மீது அதீத நம்பிக்கை கொண்டு செய்தாள். நம் வாழ்க்கையிலும் சில ஜெபங்கள் உடனே நிறைவேறுவதில்லை. அப்போது நாம், இயேசு எனக்கு பதில் தரவில்லையே, இயேசு என்னை மறந்து விட்டாரோ என்று நினைக்க கூடாது. இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், கூடி ஜெபிக்க வேண்டும், உபவசித்து ஜெபிக்க வேண்டும், குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும். ஜெபமாலைகளை தவறாமல் தினமும் சொல்ல வேண்டும். விடாமல் நாம் செய்யும் ஜெபங்கள் நமக்கு விடாமல் பதிலை நிச்சயம் கொண்டு வரும். ஆம் இயேசுவே, உம்மை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை, நீர்தான் எனக்கு இறங்க வேண்டும் என்று உறுதியாய் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் வரும். நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? சரி, வாருங்கள் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். ஆண்டவரே இயேசுவே, ஆயர் தம் மந்தையை காப்பது போல எங்களையும் நீர் காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், தொலைவிலுள்ள மக்களே அவரை அறிந்து கொள்ளுங்கள் என்று இன்றைய வசனம் சொல்வது போல நாங்கள் எந்த வேளையில் அலைந்து திரிந்தாலும் ஒவ்வொரு நாளும் உம்மை மறவாமல் ஜெபிக்கிற மனிதர்களாக, குடும்பமாக நாங்கள் இருக்க அருள் செய்யும் இயேசுவே. ஆண்டவரை, நீர் யாக்கோபை மீட்டீரே, அதே போல எங்களையும் மீட்டு வாழ வையும். அனைவரையும் நீர் அன்று இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் விடுவித்தீரே, அதுபோல எங்களையும் விடுவித்து உச்சியில்
சீயோனின் உச்சியில் பாடி நாங்கள் மகிழ்ந்து அமரும்படி செய்தருளும். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு, உமது ஆசிர்வாதங்களின் முன்னிட்டு நாங்கள் சந்தோஷமாக பேறு பலன்களுடன் வாழ எங்களுக்கு அருள் செய்யும். இயேசுவே, எங்கள் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களது ஆறுதல் உம்மிடமிருந்து எங்களுக்கு வரும்படியாய் உறுதியாய் மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.